செவ்வாய்க்கிழமை வடக்கம் நேத்திரா நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். இரண்டாவது நேர்காணல் பகுதியினூடாக இந்த இரண்டாவது நேர்காணல் பகுதியோடு நம்மோடு இணைந்து கொள்கின்றவர் இலங்கை ஊடகத்துறையிலே விசேடமாக நாங்கள் அன்று கேட்ட இன்றும் கேட்கும் அன்னை வானொலியினூடாக மக்கள் மனத்தில் நீங்கா இடம் பிடித்த ஒருவர். இன்று நீங்களும் நாங்களும் ரசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தில் அந்நாட்களிலே செய்தி வாசிப்பாளராக மக்கள் மத்தியிலே தனக்கான தனி இடத்தை பிடித்துக் கொண்டவர். இப்பொழுதும் இந்த எழுத்துத்துறைக்குள்ளே ஒரு ஜாம்பவனாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒருவர். உங்களுக்கு மிகவும் நன்கு பரிச்சயமான உங்கள் அன்புக்குரிய மூத்த எழுத்து ஒளிபரப்பு ஊடகர் திருவாளர் சொட்கோவியன் மதியழகண்ணை அவர்கள் இந்த வழியில் கழகத்தில் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரை பணிபன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம். வணக்கம் சார். நன்றி ஜியாமன். உங்களை நான் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி சார். ஒரு பாக்கியமாக கருதுகிறோம் இந்த கழகத்தில் உங்களை நாங்கள் நேர்காண கிடைப்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக ஒரு பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம். இது உங்களுடைய தாய்நாடு, இது உங்களுடைய தாய் வீடு. இந்த தாய் நாட்டுக்கு மீண்டும் கனடாவிலிருந்து வருகை தந்ததுக்கான விசேட காரணம் என்ன சார்? விசேட காரணம் ஒன்று இருக்கிறது. என்னை உலகறிய வைத்த இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் இலங்கை ஒலிபரப்புத் துறையின் ஒரு நூற்றாண்டை எட்டிய வேளையிலே இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திலே அன்றைய நாளிலே நான் நிற்க வேண்டும் என்று பெரிதும் ஆசை கொண்டேன். அந்த ஆசைக்கு அனுசரணையாக ஒரு அறிவித்தல் வந்து சேர்ந்தது. மேன்மை தங்கிய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அவர்களின் தலைமையிலே அல்லரி மாளிகையிலே கலாசார அமைச்சின் ஏற்பாட்டிலே ஒரு விழா இடம்பெறுகிறது. அந்த விழாவிலே உங்களை கௌரவிக்கப் போகிறார்கள், விருது தரப்போகிறார்கள், விருதுடன் பணமுடிப்பும் தரவிருக்கிறார்கள் என்று அறிவித்தல் வந்தது. அந்த அறிவித்தலை நான் உளமாற ஏற்று எனது எண்ணத்தை ஈடேற்ற இலங்கை வந்தேன். ஆனால் இலங்கை வந்து சேர முன்னர் நான் கொழும்பு ஊடாக திருச்சியை சென்றடைந்தேன். திருச்சியிலிருந்து நாங்கள் சோழ மன்னர்களின் கவனிப்புக்கு உட்பட்ட வேதாரண்யேஸ்வரர் கோவில் என்ற கோவிலுக்கு சென்றோம். அந்த கோவில் நாகப்பட்டினம் மாவட்டத்திலே, அது சோழ மன்னர்களின் துறைமுக நகரமாக இருந்தது. அந்த நகரத்திலே தான் வேதாரண்யேஸ்வரர் கோயில் அமைந்திருக்கிறது. அந்த வேதாரண்யேஸ்வரர் கோவிலிலே என்னை வார்த்த, என்னை வளர்த்தெடுத்த இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திற்கு எனது நன்றியினை நான் செலுத்துவதற்காக விசேட பூஜை வழிபாடுகளை அங்கு நடத்தினேன். அங்கு சென்றமைக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த கோவில் பழம்பெரும் கோவில். அப்பர், சுந்தரர், வாகீசர் ஆகியோர் தேவாரம் பாடிய கோவில். ராமர், அகஸ்தியர் போன்றோரின் பாதம் பட்ட கோவில். அந்த கோவிலை நடத்தி வருபவர்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள். பரணி ஆதீனம் செவ்வந்திநாத பண்டார சந்நிதி அவர்களை அறங்காவலராக கொண்டு செயற்படுகின்ற அந்த கோவிலிலே அந்த பூஜை வழிபாடுகளை நாங்கள் நிகழ்த்தினோம். அந்த பூஜை வழிபாடுகளை அடுத்து நாங்கள் திருச்சியில் உள்ள புள்ளம்பாடி என்ற அழகிய கிராமத்திற்கு நாங்கள் அங்கு சென்றோம். அங்கு சென்று இறங்கினோம். எங்கே என்றால் சிதம்பரேஸ்வரர் கோயில் என்ற 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட அந்த ஆலயத்திற்கு நாங்கள் சென்று விசேட பூஜை வழிபாடுகளை மீண்டும் நடத்தினோம். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்துக்கு தெய்வ ஆசை வேண்டி, அதன் வளர்ச்சிக்கு அனுசரணை வேண்டி அங்கு நாங்கள் பூஜை வழிபாடுகளை பக்தி பூர்வமாக நடத்தினோம். அங்குள்ள அந்தண பெருமக்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் பெருமைகளை, அருமைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் எங்களுக்கு பூஜை வழிபாடுகளை நிகழ்த்தியதோடு மட்டுமல்லாது எவ்வாறு இயங்கியது, அதன் சிறப்புகள் எவ்வாறு இருந்தன என்பவற்றையெல்லாம் எமக்கு எடுத்து விளக்கினார்கள் அந்த இடத்தில் வைத்து. அதை அடுத்து வைத்தியநாத சுவாமி கோவில் என்ற கோவிலுக்கு சென்றோம். அது 1600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு சிவன் கோயில். நீங்கள் கேட்கலாம், ஏன் சிவன் கோயில் நோக்கி சென்றீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கு ஒரு விசேட காரணம் இருக்கிறது. நாங்கள் தமிழ் ஒலியோடு வேலை செய்பவர்கள்.
இறைவன் சிவன் நாத வடிவானவன், அவனும் ஒலியோடு இணைந்தவன். தமிழ் ஒலி சிறப்பு உள்ள ஒரு மொழி. ஆகவே ஒலிக்கு தெய்வமாக விளங்குகின்ற சிவனை வழிபாடு செய்து எங்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திற்கு தெய்வ ஆசியை பெற வேண்டும் என்பது எமது நோக்கமாக இருந்தது. அதை அடுத்து நாங்கள் தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருவரை, அவர்கள் அமைச்சர்கள் எம்பி சாமிநாதன் அவர் தகவல் துறை அமைச்சராக அங்கு விளங்குகிறார். அவரை சந்தித்து இலங்கையிலேயே உள்ள எமது விசேடமான ஒலிபரப்புத்துறை தென்னாசியாவிலேயே முதல் தடவையாக வானொலி நிலையத்தை ஆரம்பித்து தொடங்கப்பட்டது என்று அவருக்கு நான் விளக்கி கூறினேன். அதே மாதிரி நான் இன்னுமொரு அமைச்சரை சந்தித்தேன். அவர் டிஜிட்டல் சர்வீசஸ் மின்னியல் சாதன தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் பழனி தியாகராஜன் அவரையும் நான் சந்தித்து இலங்கையின் ஒலிபரப்பு மகத்துவத்தை அவருக்கு எடுத்துரைத்தேன். அவர்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தை பற்றி மிகவும் நன்றாக அறிந்திருக்கிறார்கள். அவர்களும் புதுமையான கருமம் அல்ல. ஆனால் அவர்களுக்கு நான் எடுத்து விளக்கினேன், இது தென்னாசியாவிலேயே முதன்முறையாக பிரிட்டனை அடுத்து தொடங்கப்பட்ட உலகத்திலேயே 2வது ஒலிபரப்பை தொடங்கிய எமது நாடு என்று அவர்களுக்கு நான் விளக்கங்களை எல்லாம் அளித்து வந்தேன். அது தொடர்பான செய்திகளுக்கு இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம், இலங்கையின் வீரகேசரி பத்திரிகை, தினகரன் பத்திரிகை போன்றவை அதிக முக்கியத்துவம் கொடுத்து செய்திகளை வெளியிட்டிருந்தன. அது எனது மனதை நிறைவிக்கின்ற சம்பவமாகும். முக்கியமான விடயம் என்னவென்றால், நாங்கள் இன்று இருக்கிறோம் இலங்கை வானொலி, இலங்கை ஒலிபரப்புத்துறையின் மகத்துவத்தை பேசுகின்ற காலத்திலே, ஒரு நூற்றாண்டை கொண்டாடுகின்ற காலகட்டத்திலே நாங்கள் இருக்கின்றோம். இலங்கை ஒலிபரப்புத்துறை பற்றி பேசுவதற்கு நாங்கள் இருக்கின்றோம். அதுக்கு அந்த இறைவனுக்கே நன்றி கூறியாக வேண்டும். நீங்கள் பேசுகின்ற பொழுது அந்நாட்களில் சிறு வயதிலே இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தை நான் கேட்ட அந்த ஞாபகம் மீண்டும் என் மனதுக்குள்ளே வந்தது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் நூற்றாண்டை எட்டியிருக்கின்றது. இந்த நூற்றாண்டை எட்டியிருக்கின்ற இந்த வரலாற்றை திரும்பி பார்க்கின்ற பொழுது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் பிரதி பணிப்பாளர் நாயகமாக, ஃபார்மர் டிப்யூட்டி டைரக்டர் ஜெனரலாக ஒரு அதி உயர் பதவியில் நீங்கள் பதவி வகித்திருந்தீர்கள். அந்த அனுபவம், அதே போல் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் மாத்திரமல்ல, ரொப்பவாகினி கூட்டுத்தாபனம், அதே போல் சுயாதீன தொலைக்காட்சி போன்ற பல ஊடகங்களில், மின்னியல் ஊடகங்களிலும் உங்களுக்கான ஒரு தனித்துவத்தை நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். இன்றைய தலைமுறையினர் உங்களை போன்ற மூத்த ஊடகர்களூடாக கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் பல இருக்கின்றன. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி நேரம் கருதி சில விடயங்களை எதிர்பார்க்கின்றேன். இன்றைய அறிவிப்பாளர்கள், செய்தி வாசிப்பாளர்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய விடயத்தை மிக சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள முடியுமா? காரணம், இது ஒரு நல்ல ஒரு பாடமாக அமையும். ஏனென்றால் கம்பெடுத்தவளாம் வேட்டைக்காரன் என்கின்ற ஒரு நிலை ஆகிவிட்டது இன்றைய இலங்கையின் ஊடக நிலை. பகிர்ந்து கொள்ளுங்கள் ஐயா. நான் நேரடியாக குறிப்பிட்ட ஒரு விடயத்தை இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன சபா மண்டபத்திலே கடந்த 16ஆம் தேதி நாங்கள் கேக் வெட்டி ஒலிபரப்புத்துறையின் ஒரு நூற்றாண்டை, அந்த நிறைவினை நாங்கள் வரவேற்றோம். கூட்டுத்தாபன மா அதிபர், பணிப்பாளர் நாயகம், தமிழ் சேவை பணிப்பாளர், சக ஒலிபரப்பாளர்கள் எல்லோருமாக நின்று நாங்கள் ஒரு குழுநிலை படத்திற்கும் நாங்கள் முகம் கொடுத்தோம். நீங்கள் அதன் பின்னர் சபா மண்டபத்திலே ஒரு கூட்டம் இடம்பெற்றது. ஒலிபரப்பாளர்கள் எல்லோரும், இளம் தலைமுறை ஒலிபரப்பாளர்கள், மூத்த ஒலிபரப்பாளர்கள், தமிழ் சேவை பணிப்பாளர் ரத்னசிங்க கணதிப்பள்ளி அவர்களின் தலைமையிலே, தக்கீசன் சிவராஜா அவர்களின் நெறியாள்கையிலே அந்த கூட்டம் இடம்பெற்ற பொழுது எனக்கு உரையாற்ற சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த உரையாடலிலே நான் சொன்னேன், தற்போதைய மின்னியல் ஊடக நிலைமையினை நாங்கள் காணுகின்ற பொழுது, இதோ அந்த படத்தை உங்கள் தயாரிப்பாளர் கோனே சேர்த்திருக்கிறார். எமது சபா மண்டபத்திலே எடுத்த அந்த படத்தை, நாங்கள் கேக் வெட்டி கொண்டாடிய அந்த படத்தை இங்கே தந்திருக்கிறார். மா அதிபர், பணிப்பாளர் நாயகம், தமிழ் சேவை பணிப்பாளர், சீதாராமன் கலாசார உத்தியோகத்தர், கலாசார குழுவின் உத்தியோகத்தர் என்று எல்லோரும் அங்கே இருக்கிறார்கள். மகிழ்ச்சியாக இருக்கிறது படத்தை பார்க்கின்ற பொழுது. அந்த இடத்திலே நான் பேசுகின்ற பொழுது, நீங்கள் கேட்ட கேள்விக்கு அன்றைய தினமே தீர்க்க தரிசனமாக நான் பதில் கூறிவிட்டேன். அதாவது,
தற்போதைய ஒளிபரப்பு போக்கிலே எமது ஒலிபரப்பாளர்களின் அந்த செயற்பாட்டிலே சில தவறுகள் நேருகின்ற பொழுது, அதாவது பாரம்பரிய ஒளிபரப்பு நடைமுறைகளுக்கு தவறுகள் நேருகின்ற பொழுது அல்லது பங்கப்படுகின்ற பொழுது எனது இதயத்திலே இரத்தம் வழிகிறது என்று நான் அவர்களிடம் கூறினேன். அதையே நான் வேறு இடங்களிலும் நான் கூறினேன். கலாசார அமைச்சிலே நேற்று இடம்பெற்ற கூட்டத்தின் போதும் நான் அதை எடுத்துரைத்தேன். நாங்கள் எதிலே கம்ப்ரமைஸ் பண்ணினாலும், எதிலே நாங்கள் விட்டுக் கொடுப்புகளை செய்தாலும், நாங்கள் தமிழ் மொழி பிரயோகத்திலே விட்டுக் கொடுப்புகளை செய்யக்கூடாது. தமிழ் எவ்வாறு உச்சரிக்கப்பட வேண்டும், அதன் அளவு மாத்திரைகள் என்ன, ஒலி வீச்சு எவ்வாறு இருக்க வேண்டும், நகர நகர ரகர ரகர லகர 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 போன்ற அந்த சத்தங்களெல்லாம் எப்படியெல்லாம் ஒலிக்க வேண்டும் என்று விதிமுறைகள் செய்திருக்கிறார்கள் சங்க தமிழ் இலக்கியத்திலேயே. நாங்கள் எங்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் அறிவிப்பாளர்களது தமிழை அந்த காலத்திலே இந்திய பாடகர்கள், தமிழக பாடகர்கள், அரசியல்வாதிகள், இலக்கிய கர்த்தாக்கள், அறிஞர்கள் எல்லோருமே விதந்து பாராட்டியிருக்கிறார்கள் இலங்கை தமிழின் உயர்வினை. அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டாமா? அந்த பெயரை நாங்கள் நிலைநாட்ட வேண்டாமா? தொடர்ந்து தக்க வைக்க வேண்டாமா? ஆகவே நவீன முறையிலே எங்களைப் போல் அல்லாமல் நவீன டிஜிட்டல் சாதனங்களின் உதவியுடன் ஒளிபரப்பை எங்கள் பாதையிலே, எங்கள் பாரம்பரியத்திலே முன்னெடுக்கின்ற இளம் ஒலிபரப்பாளர்கள் திறமையாக பணிபுரிகிறார்கள். அந்த சாதனங்களை கையாளத்தக்க ஆற்றலை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆற்றல் எங்களிடம் இல்லை. அது உங்கள் யுகத்திலே உள்ளது, எங்கள் யுகத்திலே அது இருக்கவில்லை. அதே சமயத்திலே அவர்கள் பொறுப்புணர்வோடு, தமிழ் மொழியை பிரயோகிப்பதில் பொறுப்புணர்வோடு செயற்பட வேண்டும். மற்றது ஒளிபரப்பிலே உள்ள முக்கியமான ஒரு விடயம் தேடல் செய்வது. யாரை நிகழ்ச்சிக்கு அழைக்க வேண்டும், அவர்களை எவ்வாறு அவரிடமிருந்து பதில்களை கறந்தெடுக்க வேண்டும், அவர்களை எவ்வாறு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் இளம் ஒலிபரப்பாளர்கள் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடிப்படையாக அவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய விடயம் நல்ல வாசிப்பு பழக்கத்தை அவர்கள் கொண்டிருக்க வேண்டும். ஏனைய ஒலிபரப்பு நிறுவனங்களின் நிகழ்ச்சிகளை பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும், தமது அனுபவ ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த இரண்டையும் முக்கியமாக நான் கூறுவேன் எங்கள் இளம் ஒலிபரப்பாளர்களுக்கு. அன்னை வானொலி இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் அந்நாட்களில் தொழில்நுட்ப பிரிவுக்குள்ளே உள்நுழைந்து பின்னாட்களில் பிரதி பணிப்பாளர் நாயகமாக பதவி உயர்வு பெற்று இந்த இடைப்பட்ட பகுதியிலே இந்த ஒலிவாங்கியை தன் காதலியாக ஈர்த்து கொண்ட ஒருவர். வானொலி மாத்திரமல்ல, தொலைக்காட்சியிலே, அன்று சுயாதீன தொலைக்காட்சியிலே 49 பேர் பங்கு பற்றிய திரை குரல் தேர்வு பரீட்சையிலே தெரிவு செய்யப்பட்ட ஒரே ஒரு தமிழராக தெரிவு செய்யப்பட்ட ஒருவர் அந்நாட்களிலே. அதன் பின்னதாக இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்திலும் செய்தி வாசிப்பாளராக மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த ஒருவர் இப்பொழுது எழுத்துத்துறைக்குள்ளே பிரவேசித்து எழுத்துத்துறையிலே வாழ்நாள் சாதனையாளருக்கான விருதினையும் பெற்றிருக்கின்றீர்கள். இந்த பரிணாமமா அல்லது இந்த மாற்றம் எப்படி சாத்தியப்பட்டது? ஒலிபரப்பு துறையை நான் தேர்ந்து எடுப்பதற்கு முன்னால் பத்திரிகை துறையிலே பணியாற்றியவன். தினபதி சிந்தாமணி ஆசிரிய பீடத்திலே நான் பணியாற்றியவன். எனது ஊடக குரு SD சிவநாயகம் அவர்கள் பெரிய ஜாம்பவான் எழுத்துலகிலே. அதன் பின்னர் நான் ஒலி ஊடகத்திலே சேர்ந்தேன். பத்திரிகை வாசிப்பதற்காக, வானொலி கேட்பதற்காக, தொலைக்காட்சி பார்ப்பதற்கும் கேட்பதற்குமாக இந்த 3 வித்தியாசங்களையும் உணர்ந்து தமிழிலே எழுதுவதற்கு என்னை நானே பரிச்சயப்படுத்தி கொண்டேன். அந்த ஆற்றல் என்னை தொடர்ந்து எழுத வைத்தது. இந்த கனேடிய ஒளிபரப்பு நிறுவனமான TVI நிறுவனத்திலிருந்து ஓய்வு பெற்ற பின்னர் எனக்கு நேரம் கிடைத்தது. அந்த நேரத்தை பயன்படுத்தி நான் 4 புத்தகங்களை வெளியிட்டேன். BN மதியழகன் பேசுகிறேன் என்பன பதிவுகள், நந்தா புகழ்பெற்ற நாயகன் நடிகமணி VV வைரமுத்து, BN மதியழகன் சொல்லும் செய்திகள். அதை அடுத்து நீங்கள் கையில் ஏந்திருக்கின்ற இந்த சொட்கோ BN மதியழகன் தமிழ் ஒலிபரப்பில் பொற்கால பதிவு என்ற இந்த நூலை
நான் வெளியிட்டேன். இந்த 4 நூல்களிலே பிஎன் மதியழகன் சொல்லும் செய்திகளுக்கு ஒரு விசேட கணிப்பு ஒன்று உண்டு. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இந்த பிஎன் மதியழகன் சொல்லும் செய்திகள் என்ற இந்த நூலை உசாத்துணை நூலாக, ஊடக கற்கநெறி மாணவர்களுக்கு உசாத்துணை நூலாக தெரிவு செய்து கொண்டது. அதற்கான பரிந்துரையினை வழங்கியவர் பேராசிரியர் எஸ் ரகுராம் அவர்கள், தற்போதைய கலைப்பீடத்தின் கலைப்பீடாதிபதி. அவர் முன்னல் ஊடகத்துறை கற்க நெறிகளுக்கு தலைவராக விளங்கியவர். அவர் நீங்கள் நேயர்களே இப்பொழுது அந்த சொற்கோ பிஎன் மதியழகன் தமிழ் ஒலிபரப்பில் பொற்கால பதிவு என்ற நூலை எழுதியிருக்கிறீர்கள். இந்த நூல் கிட்டத்தட்ட 1.5 கிலோ எடையானது. அந்த நூலிலே எனது பங்கு பணிகள், ஒலிபரப்பிலே எனது பங்கு பணிகள் குறித்த விவரங்கள் அதிலே வெளியாகியிருக்கின்றன. நான் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திலே, ITN தொலைக்காட்சியிலே, ரூபவாகினி கூட்டுத்தாபனத்திலே, கனடிய டிவிஐ நிறுவனத்திலே எல்லாம் பணி செய்தவன் என்பதை அந்த பின்னட்டை உங்களுக்கு எடுத்து கூறுகிறது. பேராசிரியர், கல்விமான்கள், ஊடகர்கள், அறிஞர்கள், நேயர்கள், வாசகர்கள் என பலதரப்பட்டவர்கள் இந்த நூலிலே என்னை பற்றியும் ஒலிபரப்பின் ஒரு உன்னத காலகட்டத்தை பற்றியும் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். நான் குறிப்பிட்டேனே, அந்த உசாத்துணை நூலாக பிஎன் மதியழகன் சொல்லும் செய்திகள் தெரிவு செய்யப்பட்டதாக உங்களுக்கு கூறினேன். அது எனக்கு ஒரு பெரும் கௌரவத்தை அளித்தது. எனது ஊடக வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கற்பித்தது. ஊடகத்துறை பயிலுகின்ற மாணவர்கள் அதை இப்பொழுது பயிலுகின்றார்கள். பல்கலைக்கழகத்தில் மாத்திரமல்ல, பாடசாலை மட்டத்திலும் அது அட்வான்ஸ் லெவல், ஓ லெவல் மாணவர்களுக்கு இலவசமாக விநியோகம் செய்யப்பட்டிருக்கின்றது நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள பாடசாலைகளிலே. அது எனது வாழ்நாள் சாதனைகள் ஒன்றாகும். அது நான் வாழ்நாள் சாதனைகள் என்று சொல்லுவது சரியல்ல. கனேடிய எழுத்தாளர் இணையம் 2 மாதங்களுக்கு முன்னர் என்னை அழைத்து வாழ்நாள் சாதனையாளர் விருதினை தந்திருக்கிறது. எனது ஒளிபரப்பு பணிகளுக்கு மேலாக எனக்கு கிடைத்த ஒரு பாரிய கணிப்பு இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது என்று இந்த இடத்திலே ஜெயமன் உங்களுக்கு சொல்வதிலே நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். மிக்க மகிழ்ச்சி ஐயா, மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய பணி மென்மேலும் தொடர வேண்டும். எழுத்தும் ஒளியும் அதே போல் இந்த திரையிலும் உங்களுடைய பயணம் தொடர எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் கிட்டத்தட்ட நேர்காணல் இறுதி பகுதிக்குள்ளே வந்துவிட்டோம். ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, அதே போல முக்கியமான மாலை நடைபெறுகின்ற கலந்துரையாடல், அதைத்தான் நீங்கள் முக்கியமான விஷயம் என்று கூறுகின்றீர்கள். மிக்க நல்லது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திலே கடந்த 16ஆம் தேதி பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்றன. ஒரு நூற்றாண்டை நிறைவை முன்னிட்டு, ஒலிபரப்புத்துறையின் ஒரு நூற்றாண்டு நிறைவை முன்னிட்டு. அதற்கு புறம்பாக இன்று தமிழ்ச் சங்கம் என்னை அழைத்திருக்கிறது. இலங்கை ஒலிபரப்பு துறையின் அந்த ஆரம்பம், அதன் வளர்ச்சி, தற்போதைய நிலை என்பன குறித்து ஒரு பேச்சை நிகழ்த்துமாறு நான் தமிழ் சங்கத்தின் தலைவி திருமதி சுகந்தி ராஜகுலேந்திரா அவரிடம் வினயமாக வேண்டிக் கொண்டேன். அதை ஒரு வெறும் பேச்சாக நிகழ்த்தாமல் ஒரு கலந்துரையாடலாக நாங்கள் நடத்தி கொள்வோம். வருகின்றவர்களுக்கு கொஞ்சம் ரசனையாக, ருசிகரமாக இருக்கட்டும் என்பதற்காக சிரேஷ்ட சட்டத்தரணி KS ரத்னவேல் அவர்கள் அதற்கு தலைமை தாங்குகின்றார்கள். அவர் எனக்கு நல்ல பக்கபலம் அளிக்கின்றார்கள். தமிழ் சங்கம் தனது சொந்த ஏற்பாட்டில் இந்த நிகழ்வை நடத்துகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் அறிந்த ஒளிபரப்பாளர் தக்கீசன் சிவராஜா அவர்கள் என்னை அங்கு நெறியாள்கை செய்ய போகிறார். சமகால ஒலிபரப்பாளர் மூத்த ஒலிபரப்பாளரை நெறியாள்கை செய்ய போகிறார். அவர்தான் மொடரேட்டர். இந்த நிகழ்வு இன்று மாலை 5 மணிக்கு கொழும்பு தமிழ்ச்சங்கத்திலே, ருத்ரா மாவட்டத்தில் அமைந்துள்ள தமிழ்ச்சங்கத்திலே சிறப்புற இடம்பெறவிருக்கிறது. அது வினோதன் மண்டபத்தில் இடம்பெறவிருப்பதாக இங்கு கோணேஷ் போட்டுள்ள அறிவித்தலிலே சொல்லப்படுகிறது. உண்மையிலே அப்படி அல்ல. அது சங்கரப்பிள்ளை மண்டபத்திலே, அதாவது சிறிய மண்டபத்தில் அல்ல, பெரிய மண்டபத்திலே, மண்டபம் நிறைந்த அளவுக்கு பார்வையாளர்கள் வந்திருக்க அது நடைபெறும். அதிலே இன்னும் ஒரு சிறிய அலுவல் ஒன்று இருக்கிறது. ஒலிபரப்பாளர்கள் அன்றைய குழுநிலை ஃபோட்டோ, அது எங்கள் ஒளிபரப்பாளர், உங்கள் முன்னாள் தமிழ் பிரிவு தலைவர் P. விக்னேஸ்வரன் அவர்களின் ஏற்பாட்டிலே இடம்பெற்றது. இப்போது என்னுடைய ஏற்பாட்டிலே 2வது குழுநிலை படம் எடுக்கப் போகிறோம். அந்த படத்திலே இதுவரை அங்கு தவறவிட்டவர்கள் அனைவரும்
குழுநிலையிலே தினகரன், வீரகேசரி படப்பிடிப்பாளர்கள் எல்லோரும் அங்கு வருகிறார்கள். அவர்களால் முடியும் முழு அளவில் அந்த படத்தை எடுப்பதற்கு. அதுவும் ஒரு முக்கிய நிகழ்வாக கலந்துரையாடல் முடிவிலே இடம்பெறும். இது பற்றி நீங்கள் என்னை அந்த முக்கிய நிகழ்வு என்று கூறி என்னை பேச விட்டமைக்கு நான் மிகவும் நன்றியுடையவனாக இருக்கின்றேன். என்னென்றால் அது மிக முக்கியமான விடயம். ஒரு 100 ஆண்டு நிறைவிலே இலங்கை ஒலிபரப்புத்துறை நிற்கின்ற அந்த வேளையிலே ஒரு தமிழ்ச் சங்கம் அதை அறிவிக்க ஒரு கூட்டத்தை நடத்துகிறது, என்னை அழைத்திருக்கிறது என்பது எனக்கு ஒரு பெரிய விடயமாகவே தென்படுகிறது. ஆகவே தமிழ் சங்கத்திற்கு இந்த இடத்திலே எனது மனப்பூர்வமான நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய ரசிகர்கள் இன்னும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, சிறு வயதிலே என்னுடைய தந்தையோடு சேர்ந்து உங்களுடைய வானொலி அறிவிப்பினை செய்தியெல்லாம் கேட்கின்ற பொழுது அந்த நினைவுகள் மீண்டும் மகிழ்ச்சியை தருகின்றன. உங்களுடைய ரசிகர்களுக்காக இந்த தருணத்தில் நீங்கள் சொல்ல விரும்புகின்ற விடயம்? அன்பார்ந்த எனது ரசிகர்களே, நான் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திலே நிகழ்ச்சிகளை செய்கின்ற பொழுது, வர்த்தக நிகழ்ச்சிகளை நடத்துகின்ற பொழுது, தேசிய நிகழ்ச்சிகளை நடத்துகின்ற பொழுது, தமிழ் சேவை பணிப்பாளராக இருந்த பொழுது, பிரதி பணிப்பாளர் நாயகம் இருந்த பொழுது ஆற்றிய பணிகளுக்கெல்லாம் நீங்கள் தகுந்த ஒத்துழைப்பு வழங்கி அவற்றையெல்லாம் ரசித்து, விமர்சித்து, கருத்துக்களை வெளியிட்டு, கண்டனங்களை வெளியிட்டு, அபிப்பிராயங்களை வெளியிட்டு, ஆலோசனைகளை வெளியிட்டு எங்களுக்கு பூரணமான ஆதரவு தந்து வந்தீர்கள். இலங்கை ஒலிபரப்புத்துறை ஒரு 100 ஆண்டை கொண்டாடுகையிலே உங்களை நான் மிகுந்த நன்றி உணர்வோடு நினைந்து கொள்கின்றேன். நீங்கள் அன்றி உங்களுக்காகத்தானே நாங்கள் பணிகளை ஆற்றினோம். நீங்கள் இன்றி எவ்வாறு சேவை சிறப்புற இடம்பெற முடியும்? உங்களுக்கு தெரியும், ஒலிபரப்பு என்பது இருவழிப்பாதை. நாங்கள் கலையகத்திலே இருந்து அனுப்புகின்ற அந்த செய்தியை அல்லது அந்த நிகழ்ச்சியை, அந்த பொழுதுபோக்கை ரசிக்கின்ற நேயர்கள் திரும்ப எங்களுக்கு பிரதிபலிப்பை அனுப்ப வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஒலிபரப்பு பூர்ணமாக நிறைவேறும். நீங்கள் அனுப்பியது பற்றி உங்களுக்கு எந்த விதமான தகவலும் கிடைக்கவில்லை என்றால் எங்கள் ஒலிபரப்பு வெற்றி பெறவில்லை என்றாகும். ஆகவே எங்கள் ஒலிபரப்பை வெற்றி பெற வைப்பவர்கள் அந்த நேயர்கள். அந்த நேயர்களுக்கு, நேயர்களே, நான் உங்களோடு இன்று இருக்கின்றேன், நான் இருக்கின்றேன் உங்களுக்கு நன்றி சொல்வதற்கு. குறிப்பாக இலங்கை ஒலிபரப்புத்துறை ஒரு 100 ஆண்டை எட்டுகையிலே நன்றி சொல்வதற்கு நான் இருக்கின்றேன் என்பதுதானே இங்கு மிக முக்கியமான விடயம். கொழும்பு வாழ் நேயர்களே, கொழும்பு வாழ் ஒலிபரப்பாளர்களே, கொழும்பிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் உள்ள ஒலிபரப்பாளர்களே, சற்று நீண்ட தூரம் இருந்தாலும் நீங்கள் இன்று மாலை வந்து சேருங்கள் தமிழ் சங்கத்திற்கு. அதுபோல நேயர்களே, உங்களை இவ்வளவு காலம், ஓராண்டு காலமாக அல்ல, 2 ஆண்டு காலமாக அல்ல, 50 ஆண்டுகளாக மாத்திரமல்ல, 100 ஆண்டுகளாக உங்களை கேளிக்கை செய்து வந்த, அதாவது கேளிக்கை நிகழ்ச்சிகளை அளித்து வந்த, கல்வி, சுகாதாரம், அரசியல், அபிவிருத்தி, சரித்திரம், பூகோளவியல், முறை சார்ந்த கல்வி, முறை சாரா கல்வி போன்ற பல்வேறு விடயங்களை அளித்து வந்த, தகவல்களை அளித்து வந்த இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திற்கு நீங்கள் நேரடியாக வந்து உங்கள் அன்பினை, ஆசிகளை, அதன் வளர்ச்சி பாதைக்கு காட்ட வேண்டிய ஒத்துழைப்பினை இன்று தமிழ் சங்கத்திலே நீங்கள் எடுத்து காட்ட வேண்டும் என்று உங்களை நான் வினயமாக வேண்டிக் கொள்கின்றேன். உங்களை புலம்பெயர்ந்து வாழுகின்ற நான் உங்களை சந்திப்பதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் என்பதால் உங்கள் அனைவரையும் வந்து எங்களை திணறடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு நாளிலே இதே போன்று கலையகத்தில் சந்திப்போம். இன்னும் நிறைய விடயங்கள் நாள் முழுவதும் பேசிக்கொண்டிருக்கலாம். மூத்தவர் நீங்கள், எங்களுக்கு நிறைய விடயங்களை கற்றுத்தருவதற்கான வாய்ப்பாகவும் அமையும். மீண்டும் மற்றும் ஒரு நாளிலே சந்திப்போம். உங்களுடைய பயணம் தொடர, உங்களுடைய ஆரோக்கியமான அந்த எதிர்காலத்துக்காக எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் சார்பாக பிரார்த்தித்து விடைபெறுகின்றோம். நன்றி ஐயா. நன்றி, வணக்கம் என்று உங்களை நான் விடை தருகின்ற வேளையிலே ஒன்றை மட்டும் கூறுவேன். மிக குறுகிய காலத்திலே எனக்கு அழைப்படுத்து, வாருங்கள், வந்து பேசுங்கள், கலையகம் காணுங்கள், எங்களை சந்ததிங்கள் என்று நீங்கள் கேட்டபோது உங்கள் தயாரிப்பாளர் கோணேஷ் மற்றும் அனைவரும் அவ்வாறு வேண்டிய போது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். நீங்கள் என்ன நினைவு வைத்திருக்கின்றீர்கள்.
என்னை சந்திக்க விரும்பினீர்கள் என்றெல்லாம் அறிந்து நான் மிகவும் மகிழ்ச்சி கொண்டேன். அதுபோல என்னை இன்று நேரோடு நீங்கள் பேச வைத்தீர்கள், அதற்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மீண்டும் மற்றும் ஒரு கலந்துரையாடலில் சந்திப்போம். நிச்சயமாக. இன்று நம்மோடு இணைந்து கொண்டவர் மூத்த எழுத்து ஒளிபரப்பு துறையினுடைய ஒரு சிரேஷ்ட ஊடகர், இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் முன்னாள் பிரதிபலிப்பாளர் நாயகம் சொட்கோ விஎன் மதியழகன் ஐயா அவர்களுடைய நேர்காணல் உங்களுக்கு நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த பகுதியில் நிறைவு செய்கின்றோம். இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் கோணேஸ்வரன் அவரோடு மீண்டும் மற்றும் ஒரு நாளிலே சந்திப்போம். இன்றைய நிகழ்ச்சிக்கான மேக்கப், கேமரா, செட் மற்றும் டெக்னிக்கல் உதவிகள் புரிந்த அனைத்து உத்தியோகஸ்தர்களோடும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மைக்கேல் மரியஜெயமன். அடுத்த இனிமையான பாடல் உங்களுக்காக. நன்றி, வணக்கம்.